ஹாய் எல்லோருக்கும். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான சட்டுன்னு பண்ணக்கூடிய கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பாரம்பரியமான கேழ்வரகு ரொட்டி தான், ராகி ரொட்டி. என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஃப்ளேவரும் இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு, உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் நறுக்கின கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வாசனைக்காக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சேர்க்கணும்னா லைட்டாக தெளித்து நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் லூஸாக பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு தவா எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெயில் சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கல்லிலே போட்டு லைட்டாக தட்டி விடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தட்ட முடியலை அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு கூட நம்ம தட்டிக்கலாம். தட்டி ஆனால் அப்படியே கல்லில் போட்டு எடுத்தோன்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆகுது குக் ஆகிறதுக்கு. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.